கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நாம் வேதத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். மார்க் 1 நாம் பார்க்கும்போது அநேக வியாதியஸ்தர்கள், அநேக பில்லி சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டவர்கள், அநேக பிசாசு பிடித்தவர்களை அங்கே இயேசு கிறிஸ்து சந்திக்கிறதாகவும் அவர்களுக்கு ஆண்டவர் சுகமாக்குறதாகவும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். இப்பொழுதும் கூட உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பில்லி சூனிய கட்டுகளினாலே அவதிப்படுகிறதான ஒரு நிலைமை, வியாதிகளினாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நாம் ஆஸ்பத்திரிகளிலே போய் பார்க்கும்போது அநேக ஜனங்கள் வியாதிகளிலே கிடக்கிறதை நம்மளை கொண்டு பார்க்க முடிகிறது. அவர்கள் அழுகிறதும் கண்ணீர் வடிக்கிறதும் அவர்களுடைய நிலைமைகளை பார்க்கும்போது நம்முடைய இருதயங்களே மிகவும் வேதனைப்படுகிற நிலவரத்துக்கு அங்கே நம்ம பார்க்கிறோம். ஆமென். அதே போல் பிசாசு பிடித்தவர்கள், சுய உணர்வே இல்லாதபடி, ஒரு பிசாசு பிடித்ததான ஒரு பெண்ணை குறித்து எனக்கு தெரியும். சுய உணர்வே இல்லாதபடி அந்த சகோதரி நடந்து கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பிசாசு அந்த உடம்பில் வரும்போது, அப்படியானால் இந்த நாட்களில் கூட அநேக பிசாசு பிடித்த ஜனங்கள் உண்டு. என் அன்பு ஜனங்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால், அவருடைய வஸ்திரத்தையாவது தொடலாம் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அவர் கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த செய்வனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தாங்க. இந்த வியாதியிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. ஆமென்.